வணக்கம் மக்களே, நீங்க பார்த்து கேட்கறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி ஜுராசிக் வேர்ல்டு ரீபத் இந்தியாவில் ரிலீஸ் ஆயிடுச்சு. 2 நாள் டிலே தான், பட் இருந்தாலும் ஃபைனலாக இப்போதைக்கு இந்தியாவில் தமிழ் டப்பிங்கோடயே வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க நம்புறேன். ஏன்னா டைனோசர்ஸை பார்க்க யாருக்கு தாங்க பிடிக்காது. அதுவும் இந்த படத்தில் நிறைய டைனோசர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. முக்கியமாக டீரெக்ஸ் அண்ட் பசங்க பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசமான டைனோசர்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா புதுசாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சில ஆக்ஷன் செட் பீசஸ் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக அமைச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க நம்புறேன். வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா மறக்காம கூட்டு போங்க. அன்னைக்கு டைனோசர் ஃபேனாக இருந்தாலும் இது மிஸ் பண்ணாமல் பாருங்க. டொமினியன் அளவுக்கு மோசம் இல்லைங்க, சிம்பிள் அஸ் தட். அது ஒரு மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக கேரத் எட்வர்ட்ஸ் இந்த படத்தோட டேரக்டர் அந்த விஷனை பாராட்டி ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ரீபூட்டுங்கிற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்த எந்த ஒரு ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸுமே நீங்கள் பார்த்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜுராசிக் பார்க் 1 மட்டும் பார்த்தா தான் போதும் நம்புறேன். ஏன்னா அதில் இந்த தீவை பற்றி சில இடங்களை டீஸ் பண்ணியிருப்பாங்க. மோர் லைக் ஒரு மிஷன் ஃபோக்கஸ்டான ரொம்பவே சிம்பிளான ஒரு கதை, பட் முடிச்ச அளவுக்கு அந்த கட் ஷாட் பண்ணி இந்த ஒரு படமாகவே கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இதுலேருந்து கமா போட்டு பார்ட் 2 பார்ட் 3 வருமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். பட் இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் புது கேரக்டர்ஸ், புது ஸ்டோரி அண்ட் புது டைனோசர்ஸை வச்சு ஒரு என்க்ளோஸ்டான படத்தை அழகாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கான மீதி கதையை பார்ட் 2ல சொல்கிறான், பார்ட் 3ல சொல்கிறான் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் ஒரு முழு படங்க. சிம்பிள் அஸ் தான். இந்த மாதிரி படங்கள் வருது இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாகவே ஆயிடுச்சு. கம்மா போட்டு கண்டினியூ பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த வகையில் அதை பாராட்டி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் கேரத் எட்வர்ட்ஸ் ஒரு விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசராக இருந்து டேரக்டராக மாறினவர். அது மிக முக்கியமாக காட்ஸில்லா படத்தை டைரக்ட் பண்ணவர். ஸோ அப்படி இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக அந்த படம் மேலே ஒரு ஹைப் கிரியேட் ஆக தான் செய்யும். முக்கியமாக டைனோசர்ஸை இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா காட்ஸில்லா மாதிரி கொடுத்துருக்காரு தான் சொல்லணும். மனுஷங்க சின்னதாகவும் டைனோசர் மிக பிரம்மாண்டமாகவும் இருக்கு. மோர் லைக் நிஜமாலே ஒரு டைனோசரோட சைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் போல அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணிடுறாரு. டைனோசர்ஸ் ஃபீல்ஸ் ஹியூஜ் அண்ட் த்ரெட்னிங். இதுக்கு முன்னாடி அந்த ஃபாலன் கிங்டம், டொமினியன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ராப்டர்ஸ், பல டைனோசர்லாம் பக்கத்தில் ஓடிட்டு இருக்கும். அதை பார்த்தா அவ்வளோ பயம்லாம் வராது. ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது பயம் கலந்த ஒரு பிரமிப்பு கண்டிப்பாக இருக்குங்க. அது டீரெக்ஸ் வச்சு ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. டீரெக்ஸை பார்த்து நம்ம வழக்கமாக நிறைய படங்களை பயந்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் காமிக்கப்பட்ட அந்த டீரெக்ஸ் பிரம்மாண்டமாக இருக்கு. இந்த டீரெக்ஸால ஏதோ நடந்துடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பயமும் கூடவே சேர்ந்து தொத்திக்குது. டீரெக்ஸ் மட்டும் இல்லை, டைட்டானோசரஸை மிக பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து குவெட்சல்காட்டஸ் வானத்திலே கூடு கட்டி வாழக்கூடியது. அதுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன மாதிரி இருக்குங்கிறத அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட கடைசியில் வர டீரெக்ஸ் மிக பிரம்மாண்டமான டைனோசர். இது வரைக்கும் ஜுராசிக் வேர்ல்டே வந்ததுல மிக பிரச்சனை சொல்லலாம். கிட்டத்தட்ட காட்ஸில்லா மாதிரி அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்வேன். ஐ மீன் எக்ஸாக்டாக அந்த ரெட் ஃபிளாஷ் சீக்வன்ஸ்லாம் அந்த படத்தில் அப்படியே ரெப்ளிகேட் ஆகிருக்கு. அண்ட் சில இடங்கள் அது பக்கவாக ஒர்க் அவுட் ஆகவும் செஞ்சிருக்கு. டீரெக்ஸ் வந்து அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு ஹாரர் வைப் உங்களுக்கு கண்டிப்பாக கிளப்பி விடும். ஓவராலாக பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ் சைடில் ஒரு சின்ன பிசுரை கூட உங்களால் சொல்ல முடியாது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸை இன்னும் வேற மாதிரி மெருகேற்றி தான் கொடுத்துருக்காரு நான் சொல்வேன். கேரத் எட்வர்ட்ஸோட அந்த விஷன் இந்த படத்துக்கு பக்காவாக செட் ஆயிருக்கு. ஒரு தனி தீவில் இத்தனை டைனோசர், இவ்வளோ பிரம்மாண்டமான டைனோசர் என்னென்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி அவ்வளோ அழகாக நம்ம கண்ணில் காமிச்சிருக்காரு. இல்லை நிறைய அனிமேட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் என் கணக்கு அந்த மாதிரி எதுவும் தனி துண்டாலாம் தெரியல. மோஸ்ட்லி விஎஃப்எக்ஸில் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களால் சொல்ல முடியாத ஒரு படம் தான். சவுண்ட் எஃபெக்ட்ஸும் அதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஓஜி மியூசிக்கை இறக்கி நிறைய இடங்களும் உங்களுக்கு நாஸ்டாலஜி வைப் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒர்க் அவுட்டாகவும் செஞ்சிருக்கு. முக்கியமாக அந்த ஃபஸ்ட் படத்தில் பிராக்கியோசாரஸ் வர அந்த சீக்வன்ஸை டைட்டானோசாரஸ்க்கு பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்க்ரீன், ஒரு நல்ல ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த உலகத்துக்கே போயிட்டு வந்த ஒரு வைப் கண்டிப்பாக ஒன்று கிரியேட் ஆகும். அந்த பிரம்மாண்டத்தை கண்டிப்பாக உணர முடியுங்க. சில படங்கள் தான் தேட்டரில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அந்த வகையில் இந்த படமும் ஒன்று. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட அந்த மொத்த ஸ்டோரிங்கிறது ரொம்பவே சிம்பிளிஃபைடாக இருந்துச்சு. எல்லா சின்ன பசங்களும் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க நான் சொல்வேன். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, மனுஷனோட வாழ்க்கையை பெட்டராக மாற்றுறதுக்காக 3 முக்கியமான பெரிய டைனோசரோட அந்த டிஎன்ஏ தேவைப்படுது. அதை எடுக்கிறதுக்கு மர்சனரி கூட்டத்தில் நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சன் அண்ட் பிளேடா நடிச்ச பிளேடா நடிக்கலையோ, பிளேட் படத்தை அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸே பண்ணிட்டாங்க. என்ன பிளேட் படம் வந்துட்டு இருக்கு, என்னத்தை சொல்றது. எனிவேஸ், மகேஷ்லா அலி இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து ஒரு கார்ப்பரேட் வில்லனை உள்ள கூட்டிட்டு போறாங்க. வழக்கம் போல தான் கார்ப்பரேட் வில்லன் இல்லாமல் எப்படிங்க ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸை கூட்டு போகிறது. இவங்க உள்ளே போகிற அந்த சமயத்தில் இன்னொரு குரூப் ஆஃப் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வேணுனே வந்து மாட்டேங்கிறாங்க. வேணும்னு தான் நான் சொல்வேன். கொய்யால இந்த கடலில் ஏகப்பட்ட டைனோசர் சுற்றிட்டு இருக்கு, உனக்கு பிக்னிக் கேட்குதா, ஒரு கூட்டம் வந்து மாட்டிக்க. இவங்க 2 பேருமே இப்போ வரைக்குமே மக்கள் கண்ணுக்கு தென்படாத ஒரு தீவில் போய் மாட்டிக்கிறாங்க. அந்த தீவுங்கிறது ஜுராசிக் பார்க்கில் இருக்க அந்த டைனோசர் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட ஒரு தீவு. இந்த தீவுக்குள்ள இருக்க டைனோசர்ஸை மற்ற மிருகங்கள் கூட மியூட்டேட் பண்ணி உருவாக்கியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத, கேள்விப்படாத பல டைனோசர் உள்ள வந்திருக்கும். அதில் ஒன்று தான் மியூட்டடான். ராப்டர்ஸும் ஒரு டெரஸரும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டீரெக்ஸ் இருக்க எல்லா டினையுமே ஒன்றா குழச்சி வச்சிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். புது புது டைனோசர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த டைனோசர் வாழக்கூடிய அந்த தீவில் இருந்து இவங்க தேவையான இந்த டிஎன்ஏ எடுத்து தப்பிச்சாங்களா இல்லையா, இதுதான் பேசிக் அவுட்லைன். ஒரு மிஷன் ஃபோக்கஸ்டாக தான் போகும். கிட்டத்தட்ட ஒரு கேம் விளாட்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைனோசராக போய் அந்த டிஎன்ஏ எடுத்து நீங்கள் வந்து எஸ்கேப் ஆவீங்க. இந்த மாதிரி தான் கதையை நகர்ந்துட்டு இருக்கோம். ஈஸி ஃபாலோ பண்ணுறது. பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கூட ஒன்றும் இருக்காதுங்க. ஐ மீன் இந்த கேரக்டர் இந்த டைனோசரால் தான் சாவாங்கிற கொண்டு நீங்கள் வந்து கெஸ் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான கதை, சிம்பிளான ஸ்க்ரீன் பிளே, எல்லாருக்கும் புரியணும்னு சொல்லி எடுத்துருக்காங்க. அது மட்டும் தெளிவாக தெரியுது. இதை ஒரு வகையில் பாசிட்டிவ்னு சொல்லலாம். என்ன சின்ன பசங்க டைனோசரை மட்டும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ என்னமோ.
ஆனால் கொஞ்சம் மெச்சூரான ஏகப்பட்ட படங்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது ரொம்ப சில்லியாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது ஒரு பேலன்ஸ்டான பாயிண்டாக நான் சொல்கிறேன். ஓகே, நிறைய பேருக்கு இது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இந்த படம் முழுக்கவே செட் பீசஸ் தான் கேரி பண்ணுது. ஐ மீன் நிறைய செட் பீஸ் அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மோசசாரஸை வச்சு தண்ணி கட்டியில் ஒரு சம்பவம் நடக்கும், டீரெக்ஸை வச்சு ஆற்றுல ஒரு சம்பவம், இன்னும் குஜல் காட்டஸை வச்சு வானத்தில் ஒரு சம்பவம், மியூட்டடான வச்சு கிட்டத்தட்ட சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சம்பவம் நடக்கும், ஃபைனலாக டீரெக்ஸ் வச்ச ஒரு சம்பவம். இந்த மாதிரி நம்ம என்ன பார்க்க வந்தோம், டைனோசர்ஸை அதை வச்சு மட்டுமே சில சீக்வன்ஸாக அழகாகவே கடத்தி கொண்டு போயிருக்காங்க. ரசிக்கும்படியும் இருக்குது. அந்த டீரெக்ஸ் சீக்வன்ஸ்லாம் ஜுராசிக் பார்க் 1ல எழுதுனதான் அது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்வேன். லைட்டாக உங்களுக்கு பயமும் வரும். இதுக்கு முன்னாடி வந்து ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டெரைனுக்கு அவங்க மாறி இருக்க மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் லைக் ரொம்ப ஃபேமஸான நிறைய முக்கியமான டைனோசர்ஸ்லாம் இறக்கி சம்பவம் செஞ்சுருக்காங்க. ஃபன்னாக தாங்க இருக்குது. அந்த சீக்வன்ஸை மட்டுமே நம்பி இந்த படம் கேரி அவுட் ஆகி போகுது. எனக்கு அதை முக்கியம் இல்லை, டைனோசர் தான் முக்கியம் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். இதை தாண்டி படத்தோட குவாலிட்டி, எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ் இல்லை எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம், சிம்பிளாக கொடுக்குற காசுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒருத்தா இருக்கும். அவ்வளோதாங்க, பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம நெகட்டிவ் பக்கம் போனோன்னா ஹியூமன் கேரக்டர்ஸ். எதுக்கடா இருக்கீங்க நீங்கள், படத்துக்குள்ளே எதுக்கு இருக்கீங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல. ஸ்கார்லெட் ஜோஹான்சன், மார்ஷல் அலி சும்மா இருக்கிறதுக்கு இந்த படத்தை நடிச்சு கொடுத்துலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நடிச்சிருக்காங்க. மொத்த படமுமே ஒரு கேஷ் கிராபாக தான் இருக்குது. இந்த பேரை வச்சு காசு சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிறதால தான் படமே எடுக்கப்பட்டிருக்கு. அது தெளிவாக தெரியுது. எந்த ஒரு ஹியூமன் கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரியே தெரியல. ஒரு பக்கம் பர்சனேட்டி குரூப், இன்னொரு பக்கம் தேவையில்லாமல் ஒரு ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் ஜுராசிக் வேர்ல்டு, ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸ்னோட ஒரு ஃபேமிலி வந்தாகணுமா? ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க இங்கே இவனுங்க. லைக் இந்த ஃபேமிலி வருது, இந்த மர்சரி குரூப் இருக்குது, இந்த கூட்டத்திலே ஒருத்தான் கார்பரேட் வில்லன் இருப்பான், அந்த வில்லன் கடைசியில் ட்விஸ்ட் அடிப்பான், மெயின் டைனோசரால அந்த வில்லன் சாவான், அதுக்கப்புறம் இதை இவங்க எல்லாருமே தப்பிச்சிருவாங்க. இதுதான் பேசிக் டெம்ப்ளேட்டாக அப்படி இந்த இடத்துல ஃபில் பண்ணியிருக்காங்க. பத்தாவதுக்கு வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து எல்லா ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸில் இருக்க முக்கியமான சீக்வன்ஸை எடுத்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்டா இது ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த்தா இல்லை குட் பேட் அக்லியான்னு சொல்லி கேட்குற மாதிரி தாங்க இருக்குது. எத்தனை ரெஃபரன்ஸு, எத்தனை, ஏன் இப்படி ஜுராசிக் வேர்ல்டு 3 அப்படியே ரீமேக் பண்ணியிருக்காங்க. அந்த கதை தான் அப்படியே நீங்கள் இந்த திரும்ப வேணா உட்காந்து ஜுராசிக் வேர்ல்டு 3 பாருங்க, அதுவும் இது ஒரே கதையாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு கதையை தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஜுராசிக் வேர்ல்டு 3லயாச்சு அந்த ஃபேமிலி மேலே உங்களுக்கு சின்ன கர்சனை ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த படத்தில் அது கூட இல்லைங்க. ஃபேமிலி தனியாக இருக்குது, மர்சனரி குரூப் தனியாக இருக்குது, கர்சனில் ஒன்றா சேர்ந்துடுறாங்கன்னு சொல்லி இஷ்டத்துக்கு எழுதியிருக்காங்க. ஒரு கேரக்டர் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு வகையிலுமே கதைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாத கேரக்டர்ஸாக தான் அத்தனை பேர் இருக்காங்க நான் சொல்வேன். ஒருத்தருக்கு பேக் ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இல்லை, ஒருத்தரும் அந்த பிளாட்டை முன்னோக்கி நகர்த்தின மாதிரியே தெரியல. சும்மா வராங்க போகிறாங்க, ஸ்க்ரீனில் இருக்காங்க, அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகுதே தவிர்த்து படத்தில் அந்த கேரக்டர்ஸ் இருக்கிறதே இல்லாதது ஒன்று தான். ஹியூமன் கேரக்டர்ஸ் ஆர் த வேஸ்டட் பொட்டன்ஷியல் இந்த படத்தில். அதுவும் ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, எண்ணி பார்த்தா 8 பேர் இருக்காங்க. அந்த ஃபேமிலி இல்லாமலே கதையை சொல்லியிருக்கலாம், அதுவே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் போல. இஷ்டத்துக்கு எழுதியிருக்காங்க தான் நான் சொல்வேன். ஒருத்தர் மேலேயுமே எமோஷனல் கனெக்ஷன்ங்கிறது ஏற்படல. படத்தோட கடைசியில் எவன் சத்தா எனக்கு என்ன அப்படிங்கிற ஃபீலில் தான் உட்காந்துருப்பீங்க. எவன் சத்தா எனக்கு என்னன்னு தோணும் போது யாருக்கு ரூட் பண்ணுறது, டைனோசரை பார்க்குறதா இல்லை மனுஷங்களை பார்க்குறதா, சுத்தமாக கனெக்ட் ஆகல. கண்டிப்பாக ஹியூமன் கேரக்டர்ஸ் இன்னும் பெட்டராக எழுதிருக்கணும். ஸ்கிரிப்டாக எழுதும் போதே மர்சனரி கதை தனியாகவும் ஹியூமன் கதை தனியாகவும் தான் எழுதியிருக்காங்க. ஃபைனலாக இது 2 படமாக இருக்கு பதிலாக ஒன்றா எடுத்துடலாங்கிற தாட்டில் கொடுத்துருக்காங்க. சுத்தமாக சிங்க் ஆகலைங்க. இஷ்டத்துக்கு தாவிக்கிட்டே இருக்குது, 10வது வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க. மொதல் 40 மினிட்ஸ் கழிஞ்சிட்ட அப்புறம் தான் டைனோசரே நீங்கள் பார்ப்பீங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளான மிஷன், ஒரே வார்த்தையில் சொல்லி ஈஸியாக புரிய வைக்கக்கூடிய ஒரு மிஷனுக்கு 40 நிமிஷம் எக்ஸ்ப்ளோரேஷன் தேவையா? தட்ஸ் வேஸ்டட் டைம் ஆஸ் வெல். இந்த கேப்பில் பயங்கரமான மாஸ்டர்னு சொல்லி ஒரு டீரெக்ஸ் இறக்குனாங்க பார்த்தீங்களா, அதையாச்சும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த படத்தில் அந்த பேர் டீரெக்ஸுங்கிறத நான் சொல்லி தான் பல பேருக்கு தெரியும். அது ஏன் எப்படி இருக்குது, எதனால் இவ்வளோ பெருசாக மாறிச்சு, அதுக்கு என்ன பிரச்சனை, ஏன் எல்லாரையும் பார்த்து அதை கொண்டுட்டு இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு கேள்விக்கான பதிலை எங்கேயுமே சொல்லவே இல்லைங்க. ஐ மீன் எந்த ஒரு வகையிலுமே அந்த கேரக்டர் மெயின் வில்லனுக்கு அடித்தளமே போடாமல் கதையை கொண்டு போயிருக்காங்க. நான் யூஸ் பாருங்க, இத்தனைக்கும் படத்தோட பிகினிங்கில் அதை டீஸ் பண்ணிட்டு படத்தோட கடைசியில் தான் கொண்டு வராங்க. நடுவில் ஆமாம் அந்த டீரெக்ஸ் தானே எங்கடா போனா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அந்த கன்ஃபியூஷனோட தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மி. இத்தனைக்கும் படத்தோட மெயின் வில்லனு. இதுக்கு ஜுராசிக் வேர்ல்டு ரீபத்தில் வந்து இன்டாமினஸ் ரெக்ஸ் செம்ம பயங்கரமாக இருந்துச்சுங்க. அதை பார்த்தாலே நம்மளுக்கு எப்படா வருவான், எங்கே அடிப்பான்னு தெரியல அப்படின்னு பயத்தோட தான் உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருப்போம். அந்த அளவுக்கு எஃபர்ட்டில் ஒரு பாதியை கூட டிரெக்ஸுக்கு போடவே இல்லை. மேபி இதை பேஸ் பண்ணி அத்தனை படங்கள் வருமோ என்னமோ. ஆனால் அகெயின் டிரெக்ஸுங்கிற கேரக்டர் உருவாக்கி அதை தெளிவாக கண்ணில் கூட காட்டலங்க, இருட்டிலே வச்சு விளையாடிட்டாங்க. எனக்கு ஆத்திரம் அடங்கலைங்க, எனக்கு ஆத்திரம் அடங்கலை. இதுக்கு மேலே சொன்னால் ஸ்பாயில் பண்ணுவேன். ஸோ ஸ்பாயில் ரிவ்யூவில் அதை தனியாக பார்ப்போம். டிரெக்ஸை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் கதை ஒரு டெம்ப்ளேட் வடிவத்தில் தான் நகர்ந்துட்டு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணும் 3 முக்கியமான டைனோசர். முதல் டைனோசர் கிட்ட போவீங்க, அது அடிக்கும், கலெக்ட் பண்ணிட்டு ஓடி வந்துடுவீங்க, அதுவும் விட்டுரும். செகண்ட் டைனோசர் கிட்ட போவீங்க, அது அடிக்கும், கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்க, அது விட்டுரும். 3ஆவது டைனோசர் கிட்ட போவீங்க, அடிக்கும், கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி லைக் ரொம்ப ரெப்பிட்டேட்டிவாக ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான விஷயத்தை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க காமிக்க ட்ரை பண்ண ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்னாச்சு பாராட்டலேமே தவிர்த்து இட் ஃபெல்ட் ஸோ ரெப்பிட்டேட்டிவ். இது 10வது குறைக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அந்த ஃபேமிலி வேறு அடிக்கடி வந்து ரொம்ப முட்டா பீஸ் மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க. லிட்டரலாக ஒருத்தன் ஒரு பள்ளத்துக்குள்ள கீழே விடுறான், அவனை காப்பாற்றணும்னு பார்ப்பீங்களா இல்லை பள்ளத்துக்குள்ளே நீங்களும் குதிப்பீங்களா? படத்தில் அப்படி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க, என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. முட்டா பீஸ் எல்லாருமே ஒன்றா சேர்த்து ஒரு ஃபேமிலி உருவாக்கி வச்சிருக்காங்க.
இருக்காங்க. ரொம்பவே கிளீஷியாவான ஹியூமன் வில்லன். இவன் இந்த கேரக்டர் தான், இவனுக்கு முடிவு இப்படி தான் வரப்போகுதுங்கிறத நீங்கள் முன்னாடியே கெஸ் பண்ணி வச்சுருவீங்க. அது அப்படியே நடக்கும். எல்லாமே ரெப்படிட்டிவாக இருக்குது. ஏனா தானோன்னு எழுதி இதை ஜஸ்ட் ஜுராசிக் வேர்ல்டுங்கிற பேரை மட்டும் வச்சு காசு பார்த்துலாங்கிற தாட்டில் தான் எடுக்கவே செஞ்சுருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் கேஷ் கிராப் மூவி இது. ஆனால் ஜுராசிக் வேர்ல்டு ஃப்ரான்ச்சைஸ்லன்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது ஃபாலன் கிங்டம் அண்ட் டொமினியனோட பெஸ்ட்டாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த அளவுக்கு நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் படம் பார்த்து முடிஞ்சு ஒரு 2 நாள் கழிச்சு இந்த படத்தில் என்னென்ன கேரக்டர்ஸ்க்கு என்னென்ன பேருங்கிறத முதற்கொண்டு நீங்கள் மறந்துடுவீங்க. ஆக்ஷன் ஞாபகம் இருக்கும், ஆனால் மோட்லி கதை ஞாபகம் இருக்குமா? கேள்விக்குறி தான். நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. அண்ட் டீரெக்ஸ் ஸ்பாயில் ஆனாலும் பரவாயில்ல, வேஸ்ட் பண்ணிட்டாங்க தான் நான் சொல்வேன். பெரிய ஹைப்போட நம்பிக்கையோட அந்த படம் முழுக்கவே பார்த்துருவோம். இன்டர்மினஸ் ரெக்ஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சலாம் போயிடாதீங்க. ஏமாறதான் மிஞ்சம். குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களாலையுமே அந்த பிரம்மாண்டத்தை ஃபீல் பண்ண முடியும். மற்றபடி நல்ல ஒரு கதையை சொதப்பிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த படத்தை எத்தனை பேர் FTFS பார்த்தீங்க? உங்களோட தாட்ஸ், உங்களுடைய வியூஸை மறக்க வைக்கிற காமெண்ட். அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த படத்துக்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க? அதிகமாக சொல்லிட்டு போங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலை மீன்பட்டேன். ஹேவ் ஃபன் கைஸ். ஓவர்.